கும்பகோணத்தில் ரோட்டரி சங்கம் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வேளாண்மையை போற்றும் வகையிலும் வேளாண்மைக்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சூரியனை வணங்கும் நிகழ்வாகவும் ஆண்டுதோறும் தை முதல் நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. சாதி மதங்களை கடந்து தமிழன் என்ற உணர்வோடு கொண்டாடப்படும் இவ்விழாவினை போற்றும் வகையில் கும்பகோணத்தில் ரோட்டரி சங்கம் மற்றும் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் 18 வகையான பாரம்பரிய அரிசியை கொண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ரோட்டரி சங்க தலைவர் இசை அரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திருவள்ளுவர், நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஆகியோர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புத்தம் புது பானைகளில் அரிய மருத்துவ குணங்களை கொண்ட 18 வகையான பாரம்பரிய அரிசி 18 புது பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என உற்சாக முழக்கமிட்டு கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் நம்மாழ்வார் போல் வேடமணிந்து இயற்கை விவசாயத்தை பற்றி விளக்கினார். சிலம்பம் ஆட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தலைவர் சுந்தர விமலநாதன், இயற்கை மருத்துவர் பாலசுப்பிரமணியன், ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேஷ் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.